ஏன் இப்படியெல்லாம் பண்றீங்க? இப்படி ஊரெல்லாம் ஏமாத்தி மொத்த காசு சேர்த்து வச்சு என்னதான் பண்ண போறீங்க? நீங்களும் வேணா உங்க சங்கத்துக்கும் எனக்கு வேணாம். தயவு செஞ்சு என்னோட காசு மட்டும் எனக்கு திருப்பி கொடுத்துருங்க. இப்படி பல பேரிடம் 7 கோடி ரூபாய் வரை மோசடி செய்துவிட்டு தலைமறைவான பாலகுமரன் இவர்தான். ஈரோட்டைச் சேர்ந்த 26 வயதான பாலமுருகன் பொறியியல் பட்டதாரி. பிலிம் மேக்கிங் மீதான மோகத்தால் கடந்த 2020ஆம் ஆண்டு சென்னை வந்த பாலமுருகன் முகப்பேரில் நண்பர்களுடன் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார். அப்போது உறவினர் ஒருவர் மூலமாக அறிமுகமான பாலகுமரன் பாலமுருகன் உடனே தங்கி வந்ததாக கூறப்படுகிறது. மல்டி லெவல் ட்ரேடிங் செய்து வருவதாக கூறிய பாலகுமரன் தன்னிடம் முதலீடு செய்தால் அதிக லாபம் தருவதாக கூறி பாலமுருகனிடம் மட்டும் கடந்த 2021ஆம் ஆண்டு 20 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றதாக கூறப்படுகிறது. மேலும் பாலமுருகனுக்கு தெரியாமல் அவரது நண்பர்களிடம் 10 முதல் 20 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுள்ளார். 2020 நான் முகப்பேரில் என் ஃப்ரெண்ட்ஸோட தங்கிட்டு இருந்தேன். அப்போ பாலகுமரன் அப்படிங்கிறவர் ஒரு உறவினர் மூலியமா அறிமுகமானார். அவர் எங்கள் கூடயே எங்கள் பசங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் தங்கிட்டு இருந்தார் 2019-20. அப்போ 21ஆம் ஆண்டு நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் ட்ரேடிங் இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட கடன்களாக காசு கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு உரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2021 மட்டும் தனிப்பட்ட முறையில் என்கிட்ட ஒரு 20 லட்சமும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா என்கிட்ட காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு எனக்கு தெரிந்தும் தெரியாமலும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஒரு 10-20 லட்சம் 2021 மட்டும் ஒரு 30-40 லட்சம் வாங்கியிருந்தாரு. ஆரம்பத்தில் மாதம் லாபத்தொகையை சரியாக கொடுத்து வந்த பாலகுமரன் ஒரு கட்டத்தில் பணம் கொடுப்பதை நிறுத்தி கொண்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து பாலமுருகன் மற்றும் அவரது நண்பர்கள் பாலகுமரனிடம் கேட்டபோது இன்னும் கொஞ்சம் பணம் கொடுத்தால் மொத்த பணத்தை திருப்பி கொடுப்பதாக கூறியதை நம்பி ஏமாறுவது தெரியாமலே பாலமுருகன் மற்றும் அவரது நண்பர்கள் மற்றும் நண்பர்களின் நண்பர்கள் சேர்ந்து மொத்தம் 1,04 லட்சம் ரூபாயை கொடுத்ததாக கூறப்படுகிறது. உரிய பணத்தை திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மாசமா கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாரு. கொடுத்துட்டு இருக்கப்போ ஒரு சூழ்நிலையில வந்துட்டு மொத்த காசையும் கொடுக்காம விட்டுட்டு 2022 இன்னும் கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா நான் பழைய காசையும் சேர்த்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நாங்க ஏமாறுவது தெரியாமலே ஆக மொத்தத்தில் 2021-23 வரைக்கும் நானும் என் நண்பர்கள் ஒரு 10-15 பேர் சேர்ந்து அவருக்கு 1,04 லட்சம் ரூபாய் மொத்தமா கொடுத்திருந்தோம். இந்நிலையில் பாலகுமரன் தலைமறைவாகி உள்ளார். பின்னர் விசாரித்த போது பாலமுருகன் ஏற்கனவே சில்வர் லைன் MLM என்ற கம்பெனியை நடத்தி 100க்கும் மேற்பட்டவர்களிடம் பணத்தை பெற்று சுமார் 7 கோடி வரை மோசடி செய்த வழக்கு இருப்பதும் தெரிய வந்ததாக கூறி பணத்தை பறிகொடுத்த பாலமுருகன் கூறியுள்ளார். ஒரு MLM கம்பெனி ரன் பண்ணிட்டு இருந்ததாகவும் அதுல இதே மாதிரி ஒரு 100 பேர்கிட்ட 150 பேர்கிட்ட 7 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட வாங்கி ஆல்ரெடி அவர் மேல ஒரு மோசடி வழக்கு இருக்கு அப்படின்னு அதுக்கப்புறமா தான் தெரிய வந்தது. மேலும் ட்ரேடிங், கிரெடிட் கார்டு, செக் மோசடி மட்டுமில்லாமல் கார் திருட்டு வழக்கு ஒன்றில் 60 நாட்கள் புழல் சிறையில் இருந்தது தெரிய வந்ததாக கூறிய பாலமுருகன் பாலகுமரனால் கடந்த 3 வருடங்களில் மட்டும் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த பாலகுமரன் அப்படிங்கிறவரு இந்த 3 வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 200-250 குடும்பங்களை இதே மாதிரி பணம் வாங்கி தரேன், லோன் வாங்கி தரேன், கிரெடிட் கார்டு வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்தினது இல்லாம அடுத்து கிரிப்டோ, ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி அதையும் இன்வால்வ் பண்ணி ஒவ்வொரு விஷயமா பண்ணிட்டு வராரு. ஸோ எங்களுக்கு 1 கோடி ரூபாய் ரெக்கவரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா கொடுத்த மொத்த காசுக்காகவும் இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். பாலகுமரனிடம் கொடுத்த அனைத்து தொகையும் ஆன்லைன் மூலமாக கொடுத்ததாக கூறிய பாலமுருகன் பாலகுமரனிடம் இருந்து பணத்தை மீட்டு தரக்கோரி காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துள்ளதாக கூறினார். கனவுகளை நோக்கி செல்லும் தங்களிடம் மோசடி செய்தது மட்டுமின்றி பல பெண்களிடம் பணத்தை வாங்கி ஏமாற்றியதற்கு ஆதாரமாக ஆடியோ ஒன்றையும் கொடுத்தார். ஆடியோவில் பெண் ஒருவர் பாலகுமரனிடம் தான் கொடுத்த பணத்தை கேட்டு கெஞ்சினார். அழுது கொண்டே பேசிய அந்த பெண், நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம், தயவு செய்து என் காசை திரும்ப கொடுத்துருங்க, ஏமாத்தாதீங்க என கெஞ்சினார். ஏன் இப்படியெல்லாம் பண்றீங்க? இப்படி ஊரெல்லாம் ஏமாத்தி மொத்த காசு சேர்த்து வச்சு என்னதான் பண்ண போறீங்க? தயவு செஞ்சு என்னோட காசு கொடுத்துருங்க. கேவலமாவே ஏன் பண்றீங்க? என்னோட காசு கொடுத்துருங்க. இந்த மாதிரி எல்லாம் இப்படி எல்லாம் காசெல்லாம் திருடி வச்சு இப்படி எல்லாம் வாழ்னீங்கன்னா நீங்க யாருமே நல்லாவே
மாட்டீங்க. சத்தியமா சொல்றேன், மரியாதையா என்னோட காசு கொடுத்துருங்க. நான் உங்களை மாதிரி ஒன்னும் திருடி சம்பாதிக்கல, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு. தயவு செஞ்சு என்னோட காசு கொடுத்துருங்க. MLM ட்ரேடிங் கிரிப்டோ கரன்சி பெயரில் பல மோசடி நடைபெறுவது குறித்து காவல்துறையினர் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் ஆங்காங்கே இது போன்ற மோசடிகள் அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.